புதுசா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போற அந்த ஹீட்டிங் எலமெண்ட் காப்பர் மெட்டீரியல் இருக்கு. இதோட பிரைஸ் 600 இருந்து 900 வரைக்கும் கிடைக்குது. பிராண்ட் பொறுத்து மாறுது. இதுல ஸ்க்ரூ டைப் கனெக்டர் கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு தேவையில்லை. டைரக்டா நம்ம நட்டு வச்சு லாக் பண்ண போறோம் அப்படிங்கறதால அந்த ஸ்க்ரூ டைப் கனெக்டர் கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட் அதோட பிளேஸ்ல வச்சு ஃபிட் பண்ணிடுவோமா? பழைய ஹீட்டிங் எலமெண்ட் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வச்சு அந்த ரெண்டு நீடலையும் உள்ள விட்டு இந்த மாதிரி நட்டு போட்டு லாக் பண்ணா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. லாக் பண்ற அந்த லாக் நெட்டை பக்காவா டைட் பண்ணணும். லூசா இல்லாம இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். இப்போ நோஸ் பிளேயர் உதவி கொண்டு அந்த லாக் நெட்டை பக்காவா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பக்காவா டைட் பண்ணியாச்சு. இப்போ அந்த செட்டப்பை ட்ரம்முக்குள்ள விட்டு கரெக்டான பொசிஷன்ல வச்சு லாக் பண்ணிக்கலாம். ட்ரம்லயும் கவர்லயும் ஃபிளாட்டான பகுதி இருக்கும். சோ அந்த பகுதியை கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சு லாக் பண்ணிட்டு சுத்தியில இருக்கக்கூடிய நட்டுகள் எல்லாம் போட்டு டைட் பண்ணிடலாம். இதை டைட் பண்றதுக்கு ஒரு ஃபிளாட் வாசர், ரிங் வாசர் ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டையுமே போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம். அப்பதான் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. இந்த போல்ட் நட்டை டைட் பண்றதுக்கு 11 ஸ்பேனர் இருந்தா சரியா இருக்கு. ஒரு டபுள் எண்ட் ஸ்பேனர் இல்லாட்டி ரிங் ஸ்பேனர் இன்னொரு பாக்ஸ் ஸ்பேனர் வச்சுக்கிட்டா சூப்பரா இருக்கும் ஃபிட்டிங்க்கு. இப்போ டைட் பண்ற இந்த போல்ட் நட்ல லென்த்தா ஒரு போல்ட் இருக்கு. சோ அதுல எர்த் வயரை வச்சு கனெக்ட் பண்ணிரலாம். இப்போ எர்த் வயர் அதுல போட்டு பக்காவா டைட் வச்சாச்சு. தென் இப்போ கனெக்ஷன்ஸ்க்கு வந்துரலாம். இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல ரெண்டு லீட் இருக்கு. ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட். இப்போ தெர்மோஸ்டாட் சுவிட்ச்ல இருந்து வரக்கூடிய ஒரு வயரை ஹீட்டிங் எலமெண்டோட ஒரு பகுதியில கொடுத்துறோம். அது கூடவே கிரீன் கலர் எல்இடி லைட் எரியக்கூடிய அந்த ஒரு லீடை எடுத்து இதுல வச்சு லாக் பண்ணிரலாம். இந்த நட்டை டைட் பண்றதுக்கு நமக்கு 8 ஸ்பேனர் கண்டிப்பா தேவை. இப்போ அந்த ஹீட்டிங் எலமெண்டோட ஒரு பகுதி கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பகுதியில 3 கனெக்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரல்ல வச்சுக்கலாம். தென் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எல்இடி லைட்டோட இன்னொரு லீடு, அப்புறம் ரெட் கலர் எல்இடியோட இன்னொரு லீடு. சோ எல்லாத்துக்குமே காமனா நியூட்ரல் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த நெட் ப்ராப்பரா டைட் இருக்கிறது நல்ல விஷயம். சோ ப்ராப்பரா டைட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண எல்லா வயர்ஸையும் ப்ராப்பரா நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பாடியோட வச்சு அசெம்பிள் பண்ணிடலாம். இந்த ட்ரம் அசெம்பிள் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். சோ இப்போ நம்ம அந்த கிளாஸ் ஊல்குள்ள அந்த ட்ரம் வச்சுட்டு தென் அதுக்கான கிளிப்பை போட்டு லாக் பண்ணிடலாம். 2 ஸ்க்ரூ தான், 2 கிளிப் இருக்கு. இந்த வயர்ஸ் எல்லாம் டைரக்டா ட்ரம்ல படாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா கிளாஸ் ஊல் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. சோ அதே இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். இந்த ஹீட்டரோட ஃப்ரண்ட் கவர்ல ஹீட்டிங்க்கு பவருக்கு 2 இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதுல ப்ராப்பரான ரெட் கலர், கிரீன் கலர் எல்இடியை ஃபிட் பண்ணிடலாம். ரெட் கலர் எல்இடி பாத்தீங்கன்னா பவர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கிரீன் கலர் எல்இடி பாத்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. சோ ப்ராப்பரான பொசிஷன்ல வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் சிஸ்டம் தான். தென் இப்போ டாப் கவர் அந்த பாட்டம் கவரோட வச்சு லாக் பண்ணிடலாம். ஸ்னாப் ஃபிட் தான். தென் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான். அந்த ஸ்க்ரூவையும் போட்டா இதோட ஃபிட்டிங் அசெம்பிள் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி இல்லாம இந்த ஹீட்டர் ஆன் பண்ணவே கூடாது. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு சப்ளை பாடி ஆகல. சோ கிளியரா இருக்கு. கஸ்டமர் வீட்ல ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாமா? இப்போ வாட்டர் ஃபில் பண்ணிட்டு பவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கறேன். டெஸ்டர்ல எந்த ஒரு இண்டிகேஷனும் காட்டல. பவர் சப்ளை பாடி ஆகல. சோ இதனால கஸ்டமர் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இதுல இருந்து வரக்கூடிய சுடுதண்ணிலும் ஷாக் அடிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்டும் மோஸ்ட்லி சொல்லியிருந்தாங்க. தென் இந்த மிக்சர் வால்யூம் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ எந்த விதமான ஷாக்கும் இல்ல. கஸ்டமர் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடு. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. Bye bye.